தத்துவத்திலே அங்கே எத்தனை பேர் கூறப்படுகிறது? சரியா? முதலாவது அன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எத்தனை பேர் ஆளோடு ஆள் பேசுவதாக டேவிட் அவன் அறியப்பட்டான். அது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? முதலாவது கேள்வி என்று போடுங்களேன். 110 என்றோட உங்களுக்கு பாடல் என்று தெரிய 110 அதிகாரம் எங்கேயுமே இல்லை. Psalm 110, beautiful psalm about the kingdom of God, and we will study that one day when the Lord permits us. It's a psalm about the kingdom. ராஜ்யத்தை குறித்த பாடல். யாவே என் அடோனாயை நோக்கி, Yahweh, Yehovah. Actually, we should read Yehovah in Adonai Enoki. Adonai, Ejaman. In Ejaman Enoki, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். எத்தனை பேர் ஒரு ஆள் இன்னொரு ஆளோட கதைக்கிறத டேவிட் கேட்கிறான்? The father is speaking to the son and the son is listening very carefully. இல்லையா? டாடி மகனோடு பேசுகிறார். மகன் மிகவும் கவனமாக கவனம் செலுத்துகிறார். என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். நீர் பிதாவின் மாட்சிமையில் வலது பாசத்தில் அமர்ந்தீர். நீர் பிதாவின் மாட்சிமையில் வலது பாசத்தில் அமர்ந்தீர். நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். இங்கே எத்தனை பேர்? டாடி அண்ட் சன், 2 பேர். Only 2. மூன்றாம் ஆள் இல்லை, ஒரு இடத்திலும் இல்லை. ஏன் பிதா பரிசுத்தாவி என்கிற மூன்றாம் ஆளோடு எந்த நேரத்திலும் கதைக்கவில்லை? நாசிய கூட்டத்தின்படி அவர் தேவன் இன்னும் ஒரு ஆள் தானே. ஏன் யேசுவா மூன்றாம் ஆளாகிய பரிசுத்தாவி எனப்பட்ட நைசியாவினால் உருவாக்கின தேவன் என்கிற ஒரு ஆளோடு பேசவில்லை? மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி மகனாகிய யேசுவோடு ஏன் பேசவில்லை? ஒரு தடவையாகுதல்.
மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி ஏன் அதி உயர்ந்த தேவனோடு ஆபிரகாமின் தேவன் அவரோடு பேசவில்லை? ஒரு தடவை யேசுவா ஏன் மூன்றாம் ஆளுங்கிற இந்த பரிசுத்தாவி நைசியாவின் கண்டுபிடிப்பு அவரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை? அப்போஸ்தலர் ஏன் யேசுவா போனதுக்கு பிறகு சரீர பிரகாரமாக மூன்றாம் ஆளுங்கிற ஒரு பரிசுத்தாவி எனப்பட்ட இல்லாத ஒருவரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை, ஆலோசனை கேட்கவில்லை? யேசுவா ஒரு நேரத்திலும் ஏன் மூன்றாம் ஆள் பரிசுத்தாவிக்கு நன்றி கூறவில்லை? மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவியினிடத்தில் யேசுவா ஒரு காலத்திலும் ஏன் ஆலோசனை கேட்கவில்லை? ஏன் யேசுவா ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி அப்படி என்று சொல்லி அவரை கூப்பிடவில்லை? அவரோடு ஏன் ஐக்கியப்படவில்லை? இத்தனை கேள்விகளுக்கும் பிள்ளைகளே சொல்லுவாங்க, மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி எனப்பட்ட ஒரு ஆள் இல்லை. தேவன் ஒருவரே, அதி உயர்ந்த தேவன், யேசுவாவின் தாப்பன். இந்த மூன்று தேவர்கள் பிதா மகன் பரிசுத்தாவி என்று புறஜாதி ஜனங்களை பிரியப்படுத்த, தர்க்கங்களை நீக்குவதற்கு, வாக்குவாதம் சண்டைகளை, we have that picture with about all the time people are arguing. You have it in Isaiah 3:25. Yeah, பயங்கர arguments, வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் ஏற்பட்டது. யேசுவா யார்? அவர் மகனா? அவர் தேவனா? அவர் எப்படி? அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரா? அல்லது பல காரியங்கள். பரிசுத்தாவியை எங்கேயோ வாய்ச்சி போட்டு அவரை மூன்றாம் ஆளாக பிரித்து அவரை மூன்றாம் ஆள் என்று பட்டம் கொடுத்து அவரை மூன்றாம் ஆள் மூன்றாவது தேவன் உண்டு. இதை எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே புறஜாதிகளுக்குள்ளே அந்த தேவர்கள், மூன்று தேவர்களை வணங்கின ஜனங்கள் உள்ளே வந்தபடியினாலே, put that quickly for me. இது பாபிலோனியன் ட்ரினிட்டி, திருத்துவம். மூன்று தேவர்கள், தாயும் மகனும், அவர்களுக்கு பிறந்த ஒரு தாயை கட்டினவன் நிம்ரோத் மகனாக மூன்று தேவர்கள். இது பாபிலோன்ல ஏற்கமே பாபிலோன். இந்த இது பாபேல் குழப்பம். பாபேல் என்று சொன்னால் குழப்பம். இது இஜிப்சியன் ட்ரினிட்டி. மூன்று தேவர்கள் எகிப்தில் இருந்து வந்த பாரம்பரியத்தின் இன்று வரை இருக்கிறது. அடுத்தது இது ரோமன் ட்ரினிட்டி, ஜூபிட்டர், மார்ஸ் அண்ட் வீனஸ். மூன்று தேவர்கள் ஒரே தேவன். எப்படியாய் வந்த காரியம் ரோம ராஜ்யத்தில் இருந்து. எஸ், கிரேட் ட்ரினிட்டி. மூன்று தேவர்கள் ஆனால் ஒரே தேவன். ஹிந்து ட்ரினிட்டி இந்து சமயம். இது இங்கே இருக்கிற எல்லாம் இந்து சமய ஜனங்களுக்கும் அவர்களுக்கு தெரியும் இந்த மூன்று தேவன். அடுத்தது இது கிறிஸ்தவ ட்ரினிட்டி, பிதா மகன்
நடுவில் பரிசுத்தாவிக்கு நிழலாக அந்த புறா போட்டிருக்குது. இந்த கிறிஸ்தவ போதனை ட்ரெயின்லி 381 பிரகடனப்படுத்தப்பட்டு இன்று வரை நிலவி வருகிறது. Almost all the mainline churches, whether the Roman Catholicism or Methodist or Anglican or CBM or any other, even the so-called spiritual churches, அவைக்குரிய சபைகள் United States, Canada, Britain, France, Germany, Switzerland, Australia, New Zealand, and all Japan and China and Russia, the Orthodox Christians are all following this Trinity doctrine, which was invented in Nicaea. இந்த திருத்துவ போதனை கான்ஸ்டன்டினோப்பிள் 381 நைசியாவிலே தொடங்கி இந்த இது இன்று வரை அதை முதுகெலும்பு விசுவாச பிரமாணமாக வைத்திருக்கிறார்கள். இன்று வரை 3 பேர்கள், பிதா தேவன், மகன் தேவன், பரிசுத்தாவி இல்லாத ஒரு ஆள் தேவன், 3 பேரும் எல்லாவற்றிலும் ஈக்குவல் சமன், 3 பேரும் ஒரே பொருளானவர்கள், அவர்களுடைய சாரம் எல்லாம் ஒன்றாம் 3 பேருக்கும், எல்லாத்திலும் அவர்கள் சமன் லெவல், 3 பேரும் நித்தியமானவர்கள், 3 பேரும் தேவன்மார், ஆனால் ஒரே தேவன். This is 1 + 1 + 1 = 1. அவர்களுடைய மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதுதான் இன்று வரை. இதோடைய எப்படியாவது இந்த உண்மை உள்ளுக்கு போக வேண்டும் என்று நான் இவைகளை உங்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த உண்மையினாலே இதை வெளிச்சமாய் பெற்றுக்கொண்ட இங்கு ஒருவர் வரும் வேத வாக்கியங்களின் அதிகாரத்திலே சொல்லுகிறேன். இனிமேல் டடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருந்து டடி மகனை வெளிப்படுத்த, மகன் டடியை வெளிப்படுத்த, இந்த 2 பேரோடும் ஐக்கியமாக இருந்து அவர்கள்தான் உனக்குள்ளாக வந்து குடியிருக்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்கள். யோகனான் அருளப்பர் புத்தகம் 14:20, நான் என் டடியிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே, இந்த நாள் அவர் ஆவியாக, அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் பிறந்த நாளிலே உயிர்ப்பிக்கும் ஆவியாக. 1 கொரிந்தியர் 15:45. சந்தோஷமும் மனுஷ புத்தி கட்டாத சமாதானமும் வாஞ்சிக்கிறவர்கள் இதை பிறந்த ஒரு குழந்தைய மார்பல அணைக்கிற மாதிரி, அல்லது மகள் பிள்ளை பெற்றிருக்கிறாள், அதை தாயிட்ட கொடுக்கிறேன், அல்லது தாயிட்ட அதை கவனமாக வாங்கி எடுக்கிறேன். கவனமாக கீழே போட்டா சரி, பிள்ளை சரி. அந்த மாதிரி இந்த உண்மைகளை வாங்கி எடுக்க வேண்டும், அதை பேணி காக்க வேண்டும். நீ அப்ப என்ன நடக்கும்? கிணறு நீ அள்ள அள்ள ஊறுகிற மாதிரி அதானே செய்து கிணறுகள். எத்தனை பேர் குளிச்சாலும் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி ஊறிக்கொண்டு வருகிறதே. அது மாதிரி இந்த வேத புத்தகம் இன்னும் ஒரு புத்தகம் மாதிரி மாறி சந்தோஷத்தோடு நீ வாசிக்கவும். நேற்றைய தினத்திலே மத்தியான நேரம் ஒரு 2:30 மணி இருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து, தனக்கு இப்படியாக ஐசியா புத்தகத்தில் எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு இதை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார், இவ்வளவோ ஒரு சந்தோஷமா இருக்கலாமல் அவர்கள் இப்படியான இதுகளை எழுதி அனுப்புகிறார்கள். அதுதான் வெளிப்படுத்துதல் வந்தா இருக்க இயலாது, சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியாது. You can't.
How can you? அது அவர் கொடுக்கிற சந்தோஷம். அதுக்கு மனுஷனுடைய புத்திக்கு மட்டா ஒரு தொடர்பும் இல்லை. விளங்க, அதற்காக நான் இவைகளை சொல்லுகிறேன். That your joy may be full. இந்த கிளாஸ் தண்ணீர் கிட்டத்தட்ட ஃபுல், ஆனா முற்றிலுமாய் ஃபுல் அல்ல. ஆனா தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் நேரம் உங்களுடைய ஜாய் ஃபுல்லாகி கொண்டு போகும் என்று இருக்குது. இப்ப இதிலே என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் என் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் அடிக்கு அன்பாய் இருப்பான். 21வது வார்த்தை அருளப்பர் 14ஆம் அதிகாரம். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். There is a revelation coming directly from the Son of God, the Son of Elohim. நேரடியாக அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறாராம். He going to reveal. உதாரணம், எம்மாவு தெருவிலே அவர் போகிற நேரத்திலே இயேசுவா அவர்களுக்கு காணாதவராக உயிர்ப்பிக்கும் ஆவி அந்த உயிர்த்தெழும்பின சரீரத்திலே உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவர்களோடு பைபிள் ஸ்டடி கொடுத்து கொண்டு அவர் போகிறார். அவர்கள் வருந்தி கேட்டு கொண்டது வீட்டுக்குள்ளே போனார். பந்தி அமர்ந்தார்கள். அப்பத்தை உடைக்கும் நேரத்திலே மறைந்து போனார். அதுதான் உயிர்ப்பிக்கும் ஆவி, அதுதான் அந்த நிலைமை. அதிலே தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். நடிகை மகனை காண முடியாது. என்ன சொல்றாருங்க? 23 ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் கட்டளைகளை கைக்கொள்வான். கட்டளைகள் இல்லாத காலங்களிலே ஜீவிக்கிறோம். எங்குமே அமளி, உலகம் எங்கும் நோவாவின் காலத்தை போல மாறப்போவதில்லை, மாறிட்டது. எப்படியோ தேவன் தம்முடைய கிருபையினாலே நான் ஏன் பிறந்தேன், என்ன நடக்கிறது, தேவன் ஒருவர் இருக்கிறாரா, அப்படியானாலே என் விடுதலை கொடுக்கவில்லை. ஏன் கிறிஸ்தவர்களும் எத்தனையோ பேர் மரித்தார்களே, சொர்வங்களை எல்லாம் செய்து கும்பிட்டார்களே. அப்படியாய் கேள்விகளை கேட்டு உணர்வடைந்து வீட்டை விட்டு போன அந்த மகனை போல மனத்தெளிவு கொண்டு திரும்ப டடி அண்டை அதி உயர்ந்த தேவன் அண்டை வர அவர் காத்து கொண்டு இருக்கிறார். Oh my God. வீட்டை விட்டு தன் பங்கை எடுத்துக்கொண்டு வெளியே போனவன் I will teach that, God willing. But God will give me strength. Daddy இருதயம் மனம் திரும்புகிறவர்கள் எவ்வளவாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? உலகெங்கும் கோபமும் பழி வாங்குதலும். Maybe I will ask Daddy. அந்த தகப்பனையும் 2
2 மகன்மார். அந்த கதை குறைந்து ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் கட்டளைகளை கைக்கொள்ளுவான். அவனில் என் டாடி அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு குடியிருப்போம். மெய்யாகவே சொல்லுகிறேன், குறைப்பாக இந்த வருடத்திலே, அதாவது போன வருஷம் கடைசியிலும் இந்த 23வது வசனம் வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி ஒன்றுமே கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே டடியும் மகனும் சேர்ந்து வருகிறார்கள். ஒரு இடத்திலே, ஒரு புத்தகத்திலே 38 வருஷங்களுக்கு நான் கேட்கிறேன். ஒரு செய்தியிலே யேசுவா பேசுகிறார், நாங்கள் வந்து குடியிருப்போம். டாடி அண்ட் சன், டாடி and son, and that is why இதை கேட்ட அருளப்பர் யோகனான், முதலாம் ஜான் முதலாம் அதிகாரத்திலே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலே இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. What is he speaking of? He is speaking about the Son of God. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. மகனை உடையவன் ஜீவனை உடையவன். There is nothing about religion here. There is nothing called Christianity. Stupid words people have just formed for themselves. என்ன இந்த வார்த்தைகளும் பட்டங்களும்? There is nothing called Christianity. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. மனுஷனுடைய இதயம் இருளடைந்து இருக்கிற பாவத்தினாலே வேசித்தன ஆவி அவர்களுக்குள்ளே ஆகியால் யெகோவாவை அறிய முடியாமல் இருக்கிறார். எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு டாடியோடும் அவருடைய மகனாகிய யேசுவா மெஷியாவோடும் இருக்கிறது. There is no third person. இந்த மூன்றாம் ஆள்ல இந்த வாக்கியங்களை எல்லாம், இன்னும் அநேக வாக்கியங்களை விட்டு கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் வெளியில போய் மூன்றாம் ஆள் என்று சொல்லி கோபுரத்தில் இந்த லைட் ஹவுஸ் மாதிரி கொண்டே கட்டி இந்த பெண்டகாஸ்ட் டே மூன்றாம் ஆளை பிடித்து ஆனம் விழுதல தொங்குற மாதிரி சின்ன பிள்ளைகள்
அதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிற பயங்கர பாதாள வஞ்சிப்புக்குள்ளாய் போவார்கள். Something which is not in the Bible. Never you can find it in the Bible. யேசுவா எதுவும் அவரோடு பேசவும் இல்லை, ஆலோசனை கேட்கவும் இல்லை, அவருக்கு நன்றி சொல்லவும் இல்லை. இந்த 3ஆம் ஆள் எனப்பட்டதுக்கு அப்போஸ்தலரும் அதே மாதிரி ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா? எல்லாம் எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். வேற மாற்றப்படியால அதான் இன்றைக்கு இவ்வளவாக வஞ்சிப்பும் இவ்வளவாக பொறாமையும் எரிச்சலும் சபைக்கு சபை விரோதமும் பள்ளி வாங்குதலும். என்னத்துக்கு உனக்கு 10,000 பேர், உனக்கு 5,000 பேர் விழுந்து விழுந்து ஜெபம் பண்றாங்க. சிலாக்கள் பாஸ் பண்ணி இருக்கிற 5 பேருக்கு சரியா படிப்பிக்க தெரியாது. அறியாமையினால கிடக்கிற பொய் எல்லாத்தையும் மூதுறது. There is no third person. The Bible never declares about the third person. In the third person முக்கியமாக 3ஆவது ஆள் இருந்திருந்தேன் சொன்னால் எதற்கு 2 பேரை மட்டும்தான் நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவா the son of God அருளப்பர் 17:3 சொன்னது. எனக்கு ஒரு ஆள் மரம் எடுக்கணும். There are a lot of debates going on even today. வெள்ளக்காரனுக்கும் இடையில மற்றவர்களுக்கும் இடையில என்ன டிபேட் அபவுட் ட்ரினிட்டியா? படித்த முட்டாள்கள், educated fools, தங்களை ஞானிகள் என்று எண்ணியும் பைத்தியக்காரராகி. நான் எழுதையில்லை, அது பவுல் அப்போஸ்தலன் எழுதினது. Professing themselves to be wise and they became fools, idiots, and making others also fools. ஜனங்களை விழுத்தாழ வேணும். இப்ப you people, I don't know who else is watching in India and all the other places. I'm not talking to you about religion. I'm talking to you with the words of God, the scriptures. உண்மை உள்ளவன் செவி கொடுப்பான் தேவனுடைய வார்த்தைக்கு. சபைகளால் பாரம்பரியமாக கிளவி கதைகளும் கட்டுக்கதைகளும் எல்லாம் வந்து குமிஞ்சு இது எங்களுடைய டினாமினேஷன், இது எங்களுடைய டினாமினேஷன், நாங்கள் ஆதி சபை, நாங்கள் ஆதியிலும் ஆதி சபை, நாங்கள் இப்படி எங்களுக்கு தாங்க. சும்மா விட்டு போட்டு புழுகிறத விட்டு போட்டு புழுகிறவன் என்னை அறிந்த அந்த அறிவிலே புழுகட்டும் என்று சொல்லி இருக்கு. 9:24 ஜெரமாயா. Come on, we have to repent. இந்த நாட்களிலே மன்னம் திரும்பி அவருடைய வருகை ராஜ்யத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். We have to. உண்மையில் அறிந்தவர்கள், உண்மையுள்ளவர் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசுவா சொன்னார். பொய்யர்கள் எப்படி செவி கொடுக்கிறது? கொடுக்க முடியாது. 2 பேர் தான் நாங்கள் அறிய வேண்டியது, டாடியும் மகனும். அதுதான் நித்திய வாழ்வு. யோகனான் 17:3, அருளப்பர் 17:3. And then Yeshua says, எப்படி அவர்கள் அறிய போகிறீர்கள் சொல்றார் அங்கால மத்தேயு 11:7, லூக்கா 10:22 கூறப்படுகிறது. அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி மகனை வெளிப்படுத்த வேண்டும் தமக்கு சித்தமானவர்களுக்கு. இப்ப மகன் என்ன செய்கிறார்? டாடியால் கொண்டு வந்து அவருடைய வெளிப்படுத்துதலை டாடி கொடுத்தது அந்த ஆக்களுக்கு. இப்ப மகன் தனக்கு சித்தமானவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் அல்ல, கனவு காணவே படாது. யேசுவா சொன்னார், நானே வழி. ஓகே,
ஒரு வழி எங்கேயோ கொண்டு போகுது. இல்லாட்டி ஏன் அந்த வழியில போக? The way leads us to a destination. இந்த ரோடு எங்க கொண்டு போகுது? இந்த இடத்துக்கு போகுது. அதுக்கு அங்கால இது dead end road. So அவரை நாங்கள் யேசுவா முன்னுக்கு போக அவரை நாங்கள் பின்பற்ற அவருடைய சாயல் தரித்தவர்களாக யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியானார். எங்களுக்குள்ளே குடியிருக்க வருவேன் என்று சொன்னார். வந்தது அவர் 3ஆம் ஆள் இல்லை. பெந்தெகோஸ்தேயில 3ஆம் ஆள் வரவில்லை. நோ, வந்தது டேடியும் மகனும். நீ போய் அவர்களை நிரப்பு, நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். பிதா ஏன் களைச்சு போறாரா? அல்லது மகனோட சரியில்லையா? என்னை இந்த விதமான பேயினுடைய எண்ணங்களும் நாங்கள் இதழ வச்சுக்கொண்டு இந்த வார்த்தையை ருசித்து டேடியோடும் மகனோடும் எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிகிற தேவன், சிந்தனை மனதுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அறிகிற தேவன், வாயில் சொல் பிரவாதத்துக்கு முன்பதாகவே நீர் சொற்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் இன்னமாக போகவில்லை. I'm just waiting. அந்த பாடலை எழுதிய டேவிட், உம்முடைய ஆவிக்கு நான் எங்கு மறைந்தோடுவேன்? ஆவி, where shall I run away from your spirit? What is he saying? என்ன சொல்லுகிறார் 139? Oh, there is so much deep. அவர் பாவத்திலே விழுந்து பொழுது உமது ஆவியை என்னிடத்திலே இருந்து எடுத்து போனார். அப்படி என்றால் ஆவி என்கிறது என்னென்று குறித்தான்? எதை அர்த்தமாய் விளங்கி கொண்டவனாக அந்த சொல்லை பாவித்து இங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. Don't take your Holy Spirit from me. What does it mean by that? அதுக்கெல்லாம் பிறகு வருவோம். நாங்கள் இப்ப நான் உங்களுக்கு கேள்வி பதில். But you know, Daddy, whatever you want to do, do it, Daddy. How you want to lead, you lead. இந்த வார்த்தை உம்முடையது, கேட்கும் ஜனங்கள் உம்முடையது. அவர்களை மகன் இயேசுவுக்கு கொடுத்தீர். எனக்கு தெரியும். இந்த நேரம் உம்முடையது. நீ கையை விரித்தீர், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படியே செய்யும். அதன்படியே செய்தோம். நீ அதை உயர்ந்த தேவன். நாங்கள் மகாவிசம், நாங்கள் மனுஷர்கள். எங்கள் நாட்களும் உடைய கரத்திலே. அண்மையிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரை இழந்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படி அவர்களை எல்லாரும் சாவக்கூடிய விட்டு எழும்புவார்கள் நியாய தீர்ப்புக்காக என்று எழுதி வைத்திருக்கிறீர். சிலர் நீர் வரும் பொழுது மற்றவர்கள் 1000 வருஷங்களுக்கு பிறகு
எப்படி எது பொய்யாக முடியும்? உம்முடைய வார்த்தையே உண்மை. வானமும் பூமியும் அழிந்தவும் உம்முடைய வார்த்தைகளும் ஒரு காலம் ஏதோ நான் இங்கே இருந்து கதைத்தால் நீர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவர்கள் பக்கத்திலே நின்று பேசுகிறேன், அவர்களுக்கு உள்ளே இருந்து பேசுகிறேன். அதனால் அவர்கள் உமது பிரசன்னத்தை அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் டாடி உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அழாமல் கேட்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்படியே அந்த எம்மாவு தெருவிலை அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. நீர் வார்த்தையை யெகோவாவுக்கு மூலமாக இனி பேசுறனே, அப்படியே செய்யும். மத பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. எங்கள் ஐக்கியம் உம்மோடும் மகனோடும் எப்பொழுதும் இருக்கவும் அது பெருகவும் செய்வீராக. I'm telling you, don't take this as normal Bible study. இது எங்களுடைய எதிர்காலம். எப்பொழுதும் எங்களோடு எங்களுக்குள்ளும் டடியும் மகனும் கீழ்ப்படியும் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்க அவரை இக்னோர் பண்ணி தெரியலாமா? அவர்களை ரெண்டு பேரையும் இக்னோர் என்றால் கவனியாமல் எல்லா நேரத்திலும் மதம் பிரச்சனைகள் அதீது என்று சொன்னால் முண்டங்களோ சொருவங்களோ அவர்களுக்கு தெரிந்த தேவர்கள் எனப்பட்டதில் போய் சொல்லி அழுதோ குளறியோ என்னோ செய்வார். அது மதம். ஆனால் எங்களுக்கு அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு, எங்களுக்கு கிடைத்த இந்த ஐக்கியம் ஜெபம் என்று சொல்லாதே. Talk to Daddy. எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் ரெண்டு பேரோடும். நெருக்கங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொன்னார். இன்னமுமாக நாங்கள் வளரவில்லை. சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், ஏதாவது அவர்களுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை கொடுத்தார், அது ஓடி வந்து தாய் தகப்பன் டாடி இங்க பாருங்க அச்சா அச்சா அதை காட்டி அது சந்தோஷமாக அதை அறிவிக்கிற தாப்பனிட்டு எத்தனோ தடவை பார்த்திருக்கிறேன். சில தாப்பன்மார் அதை கவனிக்க மாட்டாங்க. மற்றாக்கள் என்ன சொல்லுவாங்க, நைஸ், பியூட்டிஃபுல், லவ்லி அப்படி என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள். அதுதான் நான் சொல்ல பாருங்கள். உன் சந்தோஷத்தை, உன் கழிவுறும் நேரங்களையும் நடியோடு பாய்ந்து கொள்கிறோம். Oh, I like that, Daddy. It's so wonderful. நீ உடுப்போ அல்லது பொருளோ இன்னொரு காரியம் நீ வாங்கினாலும் அல்லது யாராவது கிஃப்ட் கொடுத்தாலும், I'm talking about a fellowship. Fellowship as not மதத்திலே இருக்கிறவர்கள் மாதிரி போய் இப்படி இப்படி அழுது குளறி. No, having fellowship, talking to, telling everything, you know. I can't tell. You're looking at your blouse or your t-shirt or
whatever you have brought. So you know it's so beautiful. Talk to him. Daddy, I like this so much. I hope you like it. It's so beautiful. Or even you see outside the nature, the sunset or the birds or the animals or anything, talk to him. So nice, Daddy. I like the way you have kept the beak for that bird. So nice you are. That is what you call fellowship. We can look at this bird and then rejoice, yes, wonderful, about the mighty hand of our day, but we can talk to him. What colors you have used, Daddy? My Lord and my God, great is your wisdom, your taste. மறைந்திருக்கிறார், காண முடியாத மாதிரி. ஏன்? அவர் ஆவியாயிருக்கிறார். கண்கள் காணாதபடியாக இருக்கும் அந்த இயற்கை தன்மை, அது ஒரு அர்த்தம் ஸ்பிரிட் என்றால், ஆனால் எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. ஸ்பிரிட் என்றதுக்கு ருவாக் எபிரேய பாஷையிலே, and pneuma in the Greek. Ruach. All right. So நான் அப்போதை கேட்ட கேள்வியில் 2 பேரை தான் அறிய வேணும், 2 பேரும் எப்படி அறியப்படுவார்கள் என்று இயேசுவா சொன்னார். இப்ப 1 கொரிந்தியர் எடுங்கோ. 1 கொரிந்தியர் 8:6. Now Paul is a Bible scholar and he studied under Gamaliel. Okay, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. Look at that. பிதாவாகிய தேவன் நமக்குண்டு என்று சொல்லவில்லை, ஒரே தேவன் நமக்குண்டு. Can you see that? ஆனால் நைசியாவில் 3 தேவர்கள் ஆக்கினார்கள். இல்லாத ஒரு ஆளை 3ஆம் ஆள் 2 தேவ ஆக்கினார்கள். பரிசுத்தாவி என்கிற டைட்டில் நேம் கொடுத்து. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், லூக்கா 4:40-41 வந்தவர்கள் எல்லார் மேலும் இயேசுவா தமது கரத்தை வைத்தார். ஓகே, எல்லார் மேலும் இயேசுவா தமது கரங்களை வைத்து குணமாக்கினார். இப்ப அவருடைய கரத்தை நாங்க இயேசுவா தி செகண்ட் என்று கடவுளாக்கலாமா? கரம் தான் குணமாக்கிறது. தமது கரங்களை வைத்தார் எல்லார் மேலும். லூக்கா 4:40-41 அந்த இடத்தில் மட்டும் அது கூறப்படுகிறது. இப்ப அவருடைய கரம் ஒரு தேவனாக்கலாமா? யேசுவா ஒரு மகன், அவருடைய கரம் 2வது மகன். எப்படித்தான் 3ஆம் ஆளுங்கிற பரிசுத்தாவி ஏற்படுத்தப்பட்டது? பரிசுத்தாவி தேவன் தாவே, பரிசுத்தாவி அவருடைய பிரசன்னம், பரிசுத்தாவி அவருடைய தன்மை. அவர் பரிசுத்தர், அவர் ஆவி. பரிசுத்தாவி
தேவனுடைய இயற்கையான the nature தன்மை. Angels are spirit beings. ஆவி உலகத்திலே தேவதூதர்கள், they never call Holy Spirit. The holy angels are never called Holy Spirit. பரிசுத்த தூதர்களோடு வருகிறார் இயேசுவா. அவர்கள் பரிசுத்த என்று எந்த இடத்திலும் இல்லை. யாரும் அவர்களை தொழுது கொள்ளவும் கூடாது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று, டாடிக்கு, அது உயர்ந்த தேவனுக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம். யாருக்கு? அவருக்கென்று. கட்டவிழ்ந்த மாடு மாதிரி தெரிகிறார்கள். ஓகே, அறியாத நேரத்தில் இட்ஸ் ஆல்ரைட். இப்பொழுது அவருக்குத்தான் சொந்தம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். யெஷுவா மஷியா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே எஜமானும் நமக்கு உண்டு. எஜமான் அவருடைய மகன் கிரியோஸ் என்றிருக்கிறது கிரேக்க மொழியிலே. எஜமான் Adonai is in Greek. All right? ஒரே எஜமானு நமக்கு உண்டு. ஒரே தேவன் டாடி, ஒரே எஜமான் அவருடைய மகன். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. டாடி தான் உண்டாக்குகிறார் மகன் மூலமாக. Alright? அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பார்த்தீங்களா அந்த ஸ்கிரிப்சரை? பிள்ளைகளில் பாடமாக்க வேணும். இந்த 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, மெமரைஸ் இட். மற்ற தேவ வாக்கியங்களோட எப்படி இருக்கணும் வாயில. டாடி ஆகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இயேசுவும் அதையே சொன்னார். மார்க் 12:28-29. அதான் அந்த ஷேமா ஆஃப் இஸ்ரேல். இஸ்ராயேலே கேள். ஷேமா என்றால் கேள். ஒரே தேவன். Adonai Elohinu Adonai Echad. Echad is one. இஸ்ராயேலுக்குள் நம்முடைய தேவனாகிய யெகோவா ஒருவரே யெகோவா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையில் அதைத்தான் இயேசுவா அந்த வேதபாரகன் வந்து கேட்க அவனுக்கு சொன்னார். ஒன், தம்மை தேவன் என்று எந்த இடத்திலுமே மகனாகிய இயேசுவாக்கு சொல்லவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பாருங்க, பெரிய பெரிய ஊழியர்களை பாருங்க. இப்ப நானுபடி சொல்லுகிறேன் என்று வெளிச்சம் கிடைத்தால் ஒழிய அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்ல போனால் அவர்கள் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் என்றும் நாங்கள் பிழையான போதனையை கற்பிக்கிறோம் என்றும் சொல்லி எங்களை திட்ட ஆரம்பிப்பார்கள். Very true. இதுதான் உண்மை. சரி, ரெண்டு பேர், ஒரே தேவன் ஒரே எஜமான். டாடியும் மகனும்.
வேறு யாருமே இல்லை. மூன்றாம் ஆள் இல்லை. அதில் 17 3 மூன்றாம் ஆள் இல்லை. மத்தேயு 11:27 லூக்கா 10:22 இரண்டாம் ஆள் இல்லை, மூன்றாம் ஆள் இல்லை, மன்னிக்கவும், 2 பேர். Alright. இப்ப கேள்வியை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. பிகாஸ் அப்பதான் நீங்க சரியா மறுமொழி கொடுக்கலாம். How many beings in the councils of God's plan? தேவனுடைய மகத்தான திட்டத்திலே எத்தனை பேர் அதில் ஈடுபட்டார்கள்? மகத்தான தேவ திட்டத்திலே, the council of God's plan. லூக்கா 22:28. Help us to get these things into us. Opuyo, Mavunian, Kalinochi, and Malatampati, Samantari, and Mangani, and all you people are listening, Panichedi, Kandigramam, all of you, Kalinochi, Mavunia, and those of you who are watching us from abroad, get these things, write these things in your notes. இருபத்தி 28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் தான். ஆகையால் என் டேடி எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல அல்லது ஏற்படுத்தணும். Father has given me a kingdom. It is a plan of God. The திட்டம் kingdom. That is the only central message in the Bible. The Bible has one message, the kingdom of God, organized by the Father and the Son. Come on, get it. ஆதாமுக்கு கொடுத்தது ஆளுகை. Adam was not given a religion. ஆதாமுக்கு ஒரு மதத்தை தேவன் கொடுக்கவில்லை. Oh my goodness. ஆதாமுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. ஆளுகணும், கீழ்ப்படுத்துங்க பூமியை. ஏன்னா அந்த நேரத்திலே லூசிபர் விழுந்து போன தூதனாக இருந்தான். தேவன் அவனை விட்டு வைத்தார். மனுஷன் சிருஷ்டித்த மனுஷனை டெஸ்ட் பண்றதுக்கு பாம்பு வந்து பேசி எவ்வாறு நம்ப பண்ணியது. இந்த தேவ திட்டத்திலே என்னுடைய டாடி எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல, நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே, மோட்சத்திலே, பரலோகத்திலே, அதான் கிறிஸ்தவத்தின் குழப்பங்கள். அந்த நாளில் எங்களுக்கு தெரியாம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்து அந்த வியாதி தொத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த மோட்சம் செல்கின்றோம், விமானத்தில் செல்கின்றோம், ஆடி பாடி எல்லாம் பாடிதான். சொல்லிக் கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் இப்ப தாய்மாராகி பிள்ளை பெற்றுக்கு இருக்குதுகள். நல்ல வேளை இப்பயாவது இந்த உண்மை தெரியுது. அப்படித்தான் நாங்கள் மோட்சம் செல்கின்றோம், அதுவும் விமானத்தில். அதுகளும் படிச்சதுகளை நான் கேட்டுட்டு
தாத்தா வானத்தை நோக்கி பார்த்தாராம். இந்த தேவ திட்டம் என்ன? ராஜ்யம். How many people are involved? எத்தனை பேர் இதில் ஈடுபடுகிறார்கள்? Daddy and son. No third person. மூன்றாம் ஆள் இல்லை. மூன்றாம் ஆள் எங்க போன? அவர் இல்லை. டேடி தான் பரிசுத்தாவி, மகன் தான் பரிசுத்தாவி, ஒரே ஆவி. அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். பரிசுத்தாவி அதான் அவர்களை காண முடியாது. ஆவியாய் இருக்கிறபடியா தான் எங்களுக்கு உள்ளே வந்து குடியிருக்கலாம். ஓகே, சோ இதுல தேவ திட்டத்திலே, ராஜ்யத்தின் திட்டத்திலே எத்தனை பேர் ஈடுபட்டார்கள் என்று கேட்பேன். அந்த வாக்கியம் தெரிய வேணும். ஓய இப்ப 2 பேர் 3 பேர் இல்லை, 2 பேர் 2 தெரியும் தானே எல்லாருக்கும். சோ 2 பேர் 2 எழுதினா சரி வராது. கேட்டு அந்த வாக்கியம் எனக்கு தெரிய வேணும். சிலர் எழுப்பி விடுவேன், எல்லாம் எழுத்து இது முடிஞ்சதுக்கு பிறகு பாடமாக்கினதை சொல்றதுக்கு. இது என்ன இது சில இதுகள் அப்படிதான். முதலாம் கொரிந்தியர் 15:24 2 பேரும் ராஜ்யத்தை திட்டம் போட்டு எடுத்து எங்களுக்கு கொடுக்கிறாங்களாம். எப்படி இருக்கு? முதலாம் கொரிந்தியர் 15, the counsel of God, the plan of God, how many people are being involved. பிறகு 3 வேத வாக்கியங்களை எழுதவும் வேண்டாம், நீ எழுத வேணும். இப்ப 2வது சொல்ல போறேன். சும்மா சொன்னான் 3 நிறைய இருக்கு. ஒரு முதலாம் கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு அவனவன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். எந்த முடிவு? பாப்போம். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து, அவர் யேசுவா தி மெஷாயா வசனத்திலே அவர் என்று சொல்லப்படுகிறது. யார்? டடியா, மகனா? அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் பரிகரித்து, எதிரிகள், இந்த வல்லமை அதிகாரம் எல்லாம் பிசாசின் எதிரிகள், எல்லாவற்றையும் பரிகரித்து, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் பரிகரித்து. பாருங்க, தேவனும் தடியுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். மகன் ஆயிரம் அரசாட்சிக்கு பிறகு இது நடக்கும். தேவனும் டடியுமாயிருக்கிறவர். பார்த்தீங்களா அவர் பதவிகள்? டடி அண்ட் ஹி இஸ் எலோஹிம். தேவனும் டடியுமாயிருக்கிற, பிதாவுமாயிருக்கிற அவருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அடிக்கடி சொன்ன பெயர்கள் இருக்குது. சர்வ வல்லவர், அதி உயர்ந்த தேவன் எல்லியோன். அதுக்கப்புறம் இந்த டடியும் பிதாவுமாய், டடியும் தேவனுமாயிருக்கிறவர்
கொடுக்கப்பட்ட காரண பெயர்கள் 2 சொல்லு. சர்வ வல்லவர், அதி உயர்ந்த தேவன். எச்சுனதற்கா நீ கேட்டுக்கொண்டு வருகிறாய். எப்ப நடக்கும் என்று தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த நாள் பார்த்து பகச்சோட வீட்டு நின்றுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், எவருக்கும் சொல்ல மாட்டேன். தேவ திட்டத்திலேயே முடிவிலேயும் யார் எத்தனை பேரையும் டாடியும் மானும் தேவனும் அவருடைய மானம். மகன் ராஜ்யத்தை டாடியிட்டே ஒப்பு கொடுப்பார். அவர்கிட்ட இருந்துதான் பெற்றார். யேசுவா அவருடைய மகன், நாங்களும் அவருடைய பிள்ளைகள். யேசுவா எங்களது மூத்த சகோதரர். அவர் சுதந்திரர், நாங்கள் உடன் சுதந்திரர்கள் அவரோடு. Put all those cubs. I'll get that. Yeah. Signal came, my time is up. Well, இந்த கேள்வி பதிலை நாங்கள் டாடிக்கு சித்தமான நாளைய தினத்திலும் நாங்கள் இது தொடருவோம். பட் ரிமெம்பர், எங்களது ஐக்கியம் சொன்னா பேசிட்டே இரு. அவரோட சும்மா ஒரு இது வேற உன்னை மனதோடு பேச விட நீ உன்னை பார்த்துட்டு சொல்ற, டாடி திஸ் இஸ் so lovely daddy, I like it, oh you like it. So you're having a contact with him all the time. Why you tell Pravadakku munbe, I know you're going to love it when I teach you, God permitting me, about Psalm 139. 139வது பாடல். Are you going to like it? I have to start preparing now. There is so many things. Anyway, by the way, please pray for America for repentance. மனந்திரும்ப. அதுவும் டொனால்ட் ட்ரம்புக்காக பரிந்து பேசுங்கள் பிளீஸ். டாடியோடும் மகனோடும். இஸ்ரேல் தேசத்திலே தலைநகரமாக பிரகடனப்படுத்திய எருசலேம் அவர்தான். தேவன் அவரை பயன்படுத்தினார். And they took the embassy over there. I think it was in Tel Aviv before, but அவர்களுடைய வெளிநாட்டு அலுவலகம், the American embassy, they brought it to Jerusalem. See? Thank you. So lovely of when we have fellowship with the Word, we are having fellowship with Daddy and Son. சந்தோஷத்தோடு வாஞ்சியோடு படிக்கும் நேரத்திலே
டேடியோடும் மகனோடும் மகன் வார்த்தை ஐக்கியமாக இருக்கிறது. Alright, கரங்களை யோசிச்சுங்க. Thank you. Yavreka Adonai Vaishmareka Yair Adonai Panavelieka Viuneka Isa Adonai Panavelieka Vaisam Eka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இயேசுவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் அந்த பலிப்பதாக. Okay. Blessings to you again. Enjoy the rest of the hours. Take rest and be thankful to Daddy and Son. Nandriyayirunga. Yes. அவருக்கு காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிக் கொண்டு போகிறார். ஒரு பகிர்ந்து கொள்ளுங்க. எவருடையும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். வெளியிலே எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். விட்டு விலகுங்கள். தர்க்கம் வாக்கு ஒன்றிலையும் ஈடுபட வேண்டாம். உனக்கு வெளிச்சமாய் கிடைத்தது அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கவே கூடாது. அதை செய்வது டேடி. So be blessed. Have a blessed time. God bless you. Bye-bye.